பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தராகிய கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படும்படியான காரியங்களை நம் வாழ்க்கையில் செய்வதை தேவன் விரும்புகிறார். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் இந்த பூமியிலே பிறக்கும் போதே தேவனால் பிறக்கிறான். கர்த்தரை அல்லாமல் கன்மலையும் இல்லை, கர்த்தரை அல்லாமல் வேற இரட்சகரும் இல்லை. நேற்றைய இரவு முழுவதும் தேவ சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் கூறிய காரியம், எல்லா ஜனங்களும் என்னை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விரும்புகிறது மனிதனுடைய துதியை. ஏசாயா 43:21 வாசிக்கிற பொழுது தீர்க்கதரிசி சொல்லுகிறார், இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஹல்லேலூயா. இந்த ஜனம் என்று சொன்னால் இந்த பூமியிலே வாழ்கிற அத்தனை மனிதர்களையும் குறிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த ஜனம் என்ற இடத்தில் நானும் நீங்களும் வருகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் ஒரு தீர்மானம் எடுங்கள். நான் பிறந்தது எதற்காக? நான் இந்த உலகில் வாழ்வது எதற்காக? என் தேவனை துதிப்பதற்காக. நாம் வாசிக்கிற வேதம் நமக்கு சத்தியமாய் இருக்கிறது, அதற்கு நமக்கு ஜீவனுள்ள போஷாக்காய் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் அதன் 35ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, மறுபடியும் அவள் கர்ப்பவதியாய், ஹல்லேலூயா, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாள் மறுபடியும் கர்ப்பமாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டாள். ஹல்லேலூயா. அற்பமாய் எண்ணப்பட்டதை எண்ணி அந்த லேயாள் தனக்கு பிறந்த மகனுக்கு அழகான பெயரை சூட்டுகிறாள், யூதா என்று. யூதா என்று சொன்னால் எபிரேயத்தில் தேங்க்ஸ் கிவிங் ஆர் பிரைஸ், நன்றி சொல்லுதல், தேவனை ஸ்தோத்தரித்தல் என்ற பொருளை இவர்கள் துதி என்று சொன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய வாயிலும் எல்லா நேரத்திலும் வர வேண்டிய ஒரு காரியம். இந்த யூதா கோத்திர பிதாக்களில் ஒருவனாக காணப்படுகிறான். நம்முடைய வேதாகமத்தின் பின்பக்கம் இருக்கக்கூடிய அந்த கோத்திர பிதாக்கள் அட்டவணையில் 3ஆவதாக வருகிறது நம்முடைய யூதா. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த யூதா அந்த ட்ரைப்ஸில் இருக்கார், கோத்திர பிதாக்கள். இந்த கோத்திர பிதாக்களின் அட்டவணையில் இருக்கிற இந்த யூதாவுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பெரிதான ஒரு தொடர்பு உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொன்னால், யூதாவின் ஆசீர்வாதம் பெரிதாக இருந்தது. யூதா பிறந்த பொழுது அன்றைக்கு லேயாள் செய்த காரியம் கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிறப்பிற்கு ஒரு அஸ்திவாரம் ஆயிற்று. ஹல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பூமியிலே குழந்தைகள் பிறக்கிற பொழுது கர்த்தரை துதிக்கிறீர்கள்? ஒரு கற்பத்தின் கனி உண்டாகவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் கற்பத்தின் கனி உண்டாகிற பொழுது எத்தனை பேர் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் காணப்படுகிறீர்கள்? சற்று சிந்தை செய்யுங்கள். ஒரு கற்பத்தின் கனி உண்டாகிற பொழுது நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் இந்த கோத்திரத்தில் தான் வந்து பிறந்தார் என்று வேதம் சொல்கிறது. இந்த யூதாவின் ஆசீர்வாதங்களை பற்றி பார்க்கிற பொழுது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்கள் இவ்வனமாய் சொல்கிறது. சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். இது யாரை குறிக்கிறது? கர்த்தராகிய கிறிஸ்துவின் வருகையை குறிக்கிறது. செங்கோல் யூதாவுக்காய் கொடுக்கப்பட்டிருந்தது. அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களில் இரத்தத்திலே தன் அங்கியும் தோய்ப்பான். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை அணிந்திருந்தார். அவர் நாமம் வார்த்தை என்பதாக சொல்லப்பட்டது. இந்த யூதாவின் ஆசீர்வாதம் பாருங்க, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும் என்று. ஹல்லேலூயா. இந்த சமாதான கர்த்தர் வரும் வரைக்கும், கர்த்தராகிய கிறிஸ்து வரும் வரைக்கும் யூதாவின் செங்கோல் நீங்குவதில்லை என்று சொல்லப்பட்டது. அப்படியானால் துதியின் மகனுடைய செங்கோல் ஒரு நாளும் அவனை விட்டு நீங்குவதில்லை. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி பார்க்கிற பொழுது எபிரேயருக்கு எழுதின நிருபம்
7ஆம் அதிகாரம் அதன் 11ஆம் வசனத்தை வாசிப்போமானால் அங்கு அழகாக எழுதப்பட்டது, கர்த்தராகிய கிறிஸ்து எந்த கோத்திரத்தில் பிறந்தார் என்று. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதா கோத்திரத்தில் பிறந்தவர். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சத்தமா கரங்களை தட்டி இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ மகிமை இறங்கும்படிக்காய், தேவனுடைய பிரசனம் இறங்கும்படிக்காய் ஒவ்வொரு நொடியும் தேவனிடத்தில் மன்றாடுங்க. கர்த்தராகிய கிறிஸ்துவின் கோத்திரம் யூதா கோத்திரம் என்று எழுதப்பட்டுள்ளது. எஸ்தரின் புஸ்தகத்தை வாசிப்பீர்களானால் இந்த எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் எழுதப்பட்டுள்ளது, இவ்விதமாய் யூதருக்கு களிப்பும் ரட்சிப்பும் உண்டாயிற்று என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளை, யூத குலம் உருவாவதற்கு, யூத குலம் தழைப்பதற்கு அன்றைக்கு ஒரு எஸ்தர் காரணமாயிருந்தார். அந்த எஸ்தரும் தாதிமார்களும் செய்த உபவாசம் ஆமான்களை அடக்கி போட்டது. இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஆமான்களை அழிக்க வேண்டுமானால் எஸ்தர்கள் எழும்ப வேண்டும். எஸ்தர்கள் எழும்பினால்தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். மொர்தெகாய்கள் உருவாக வேண்டும், தெபோராக்கள் எழும்ப வேண்டும், நியாயாதிபதிகள் எழும்ப வேண்டும். ராஜாக்களை சந்திக்க தெபோராளுடைய இருதயம் ஆயத்தமாயிருந்தது, அதிகாரிகளை அவருடைய இருதயம் நாடினது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு அடித்தளம் இருந்தால்தான் வேரூன்றி திரும்ப கட்டப்பட முடியும். யார் அடிக்கப்படுகிறார்களோ, யார் உடைக்கப்படுகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய ஆசீர்வாத அறுவடையை தேவன் வைத்திருக்கிறார். வேதத்தில் யார் யாரெல்லாம் துதித்தார்களோ அத்தனை பேரும் ஜெயத்தை சுதந்தரித்தார்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுமா? ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 5ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும். ஹல்லேலூயா! கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை இங்கு யூதா கோத்திரத்து சிங்கம் என்று எழுதப்பட்டுள்ளது. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை பார்த்து தூதனை பார்க்கிறான் யோவான். அந்த புஸ்தகம் அவருடைய கையில் இருக்கிறது. அதை வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக ஒருவனும் காணப்படவில்லை. அப்பொழுதுதான் அவன் அழுகிறான். அப்பொழுதுதான் அந்த வசனம் கேட்கிறது, மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம். அல்லேலூயா! கர்த்தராகிய கிறிஸ்து இதோ யூதா கோத்திரத்து சிங்கமாய் அந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார். தாவீதின் வேறுமானவர். ஹல்லேலூயா! தாவீதின் வேறுமானவர் இந்த புஸ்தகத்தை திறப்பதற்கு அதிகாரம் பெற்றிருக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. ஹல்லேலூயா! இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம். ஆமென் சொல்லுவோமா? யூதாவின் பெயரை தொடர்ந்து அவர் யூத ராஜசிங்கமாய் யூதாவின் கோத்திரத்திலே வந்துதித்தார். கோத்திர பிதாக்களின் அட்டவணையில் 3ஆவதாக இருக்கக்கூடிய இந்த யூதாவின் கோத்திரத்தில் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தது மேன்மையாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இன்னும் பாருங்க, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஈசாக்கு 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டான். ஆனா இந்த வசனம் சொல்லுது, ஈசா என்னும் அடிமரம் என்று. ஹல்லேலூயா! ஈசாக்கு முற்பிதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு 3 முற்பிதாக்கள் இருந்தார்கள். இந்த ஈசா என்பவன் தாவீதின் தகப்பன். ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஏசாயா 11:1 சொல்லுகிறது, ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களில் இருந்து ஒரு கிளை செழிக்கும் என்று. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஈசா என்னும் அடிமரம், இந்த அடிமரத்திலிருந்து, அடிமரம், யோபு சொல்லுவார், ஒரு மரமானது வெட்டப்பட்டாலும் அது திரும்ப துளிர்விடும், தண்ணீரின் வாசனையினால் திரும்ப துளிர்விடும் என்று சொல்லுகிறார். அப்படியாய் வெட்டப்பட்ட மரங்கள் உண்டு. நமக்காய் வெட்டப்பட்ட கல்வாரி அருள்நாதர் இயேசு சிலுவை மரத்திலே நமக்காக பலியானார். இங்கு சொல்லப்பட்டது போல அதன் வேர்களில் இருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த கிளை என்று சொல்லுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா! இந்த இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறந்த நேரத்திலே வேதம் சொல்லுகிறபடி துதி உருவானது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கோத்திர பிதாக்களின் அட்டவணையில் இருக்கிற இந்த யூதா கர்த்தருக்கு வழி தோன்றலாய் முன்பாக வந்தார். தன் தாயின் அற்பமாய் எண்ணப்பட்ட சூழ்நிலையில் கொடுக்கப்பட்ட பிள்ளை பெயர் சொல்லும் பிள்ளையாய் மாறிற்று. ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! சகரியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அதன் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இந்த கிளை என்பவர் பேசப்படுகிறார். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள்,
உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். நீ மட்டும் கேட்டா போதாது யோசுவாவே, நீயும் கேட்க வேண்டும், உன் நண்பர்களும் கேட்க வேண்டும். எசேக்கியேல் சொல்லுவார் தானே, நீ ஆயத்தப்படு, உன்னோடு சேர்ந்த ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்து என்று. இன்றைக்கு நாம் பிறரை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். நண்பர்களை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். உறவுகளை ஆயத்தப்படுத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனெனில் உலக இரட்சகரை உலகம் அறிய வேண்டும். ஹல்லேலூயா. உலகின் இரட்சகர் எனக்காய் பிறந்தார், எனக்காய் வளர்ந்தார், எனக்காய் வாழ்ந்தாரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இவர்கள் அடையாளமாயிருக்கிற ஒரு புருஷர். இங்க சொல்றார் பாருங்க, இவர்கள் அடையாளமாயிருக்கிற புருஷர். இதோ கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். ஆமென், ஹல்லேலூயா. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்பதற்கு, பாவத்திலும் சாபத்திலும் இருக்கக்கூடிய ஜனங்களை மீட்பதற்கு கர்த்தராகிய கிறிஸ்து அனுப்பப்படுவார் என்பதே இந்த வசனம் குறிக்கிறது. கிளை எண்ணப்பட்டவராகிய என் தாசனை நான் வர பண்ணுவேன். சகரியாவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதன் 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? அவனோட சொல்ல வேண்டியது சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், ஹல்லேலூயா, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது, இதோ ஒரு புருஷன், அவருடைய நாமம் கிளை என்னப்படும். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் கிளை. கிளை என்பவரே உம்மை துதிக்கிறேன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையின் துளிர் விடாத பகுதிகள் எல்லாம் துளிர்விட ஆரம்பிக்கும். கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுவோமா? யூதாவின் பிறப்பிலே தாய் மட்டும்தான் துதித்தாள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு வானத்தையும் பூமியையும் துதிக்க வைத்தது. ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் வாழ்கிறதற்கான ஒரே நோக்கம், நாம் தேவனை துதிக்க வேண்டும். இந்த பூமியிலே நாம் உருவாக்கப்பட்ட ஒரே நோக்கம், நாம் தேவனை துதிக்க வேண்டும். கரம் தட்டி ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு இந்த பூமியிலே எப்படியா இருந்தது? அன்றைக்கு இயேசு பிறந்த பொழுது வான்தூதர்கள் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. லூக்கா எழுதின சுவிசேஷம் அதன் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது இயேசு கிறிஸ்துவின் ஜனனம் ஆரம்பமாகிறது. அப்பொழுது யோசேப்பும் தன் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியினால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் வந்து உதித்தார். ஹல்லேலூயா. தாவீதின் வேர் என்று சொல்லப்படுகிறார். தாவீதின் வேரானவரே உம்மை துதிக்கிறேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தனக்கு மனைவியாய் நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியாக மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி, கர்ப்பவதியாயிருந்த மரியாளுடனே மக்கள் தொகை கணக்கெடுக்கிறார்கள். இந்த கணக்குக்காக கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லெகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனார். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தகப்பனும் தாயும் நியமிக்கப்பட்டிருந்தபடியே நாசரேத்திலிருந்து தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். தாவீதின் குமாரன்னு சொல்லுகிறோம், பாடுவோம் தானே? ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. ஹல்லேலூயா. அவர் தாவீதின் புதல்வனாய் குமாரனாய் இருக்கிறார். லூக்கா 2:6 சொல்லுகிறது, அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. ஆமென் சொல்லுவோமா? அங்கே இருக்கிற பொழுது பிரசவ காலம் நேரிடுகிறது. அப்ப பாருங்க, அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்தபடியால் பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணையில் கிடத்தினாள். ஹல்லேலூயா. மாட்டு தொழுவத்தில் இருக்கக்கூடிய முன்னணை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா சொல்லுவோமா? இந்த சங்கதிகள் எல்லாம் நடக்கிற பொழுது மேய்ப்பர்கள் வயல்வெளியிலே தங்கி மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். 9ஆம் வசனம் சொல்லுது, அந்த வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றி பிரகாசித்தது. கரங்களை தட்டி ஹல்லேலூயா சொல்லுமா? இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் இருளின் அதிகாரத்தில் இருக்கலாம். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒளி, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வெளிச்சம் உங்கள் மேல் உதிக்க போகிறது. ஏசாயா 9:1 சொல்கிறது, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். ஹல்லேலூயா. அந்த வெளிச்சத்தை நீங்கள் காணப்போகிற. அங்கு எழுதப்பட்டது, பிற்காலத்திலே செபுலோன் நப்தலி நாடுகள் கர்த்தராகிய கிறிஸ்துவால்
வெளிச்சமாக்கப்படும், பிரகாசமாக்கப்படும், மகிமைப்படுத்தப்படும். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா, இந்த மேய்ப்பர்களுக்கு சந்தோஷம் சொல்லிய செய்தி சொல்லிய தூதர்கள் தேவனை துதிக்கிறார்கள். 13, 14 வசனங்களை வாசிக்கிற பொழுது, அந்த க்ஷணமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, நற்செய்தி சொல்லிய தூதனுடனே, கர்த்தராகிய கிறிஸ்துவின் பிறப்பை அறிவித்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பூமியிலே சமாதானம் வேண்டுமா? தேவனை துதியுங்கள். உங்கள் குடும்பத்தில் சமாதானமே இல்லையா? தேவனை துதியுங்கள். சண்டை சச்சரவுகள் பெறுகிறதா? தேவனை துதியுங்கள். புருஷன் மனைவிக்குள் ஐக்கியம் இல்லையா? தேவனை துதியுங்கள். பெற்றோர் பிள்ளைகளுக்குள் ஐக்கியம் இல்லையா? தேவனை துதியுங்கள். கர்த்தரை துதிக்கிற குடும்பம் ஜெயமாய் மாறும், சமாதானமான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளும். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க பாருங்க, உன்னத தேவனுக்கு மகிமை, பூமியில் சமாதானம். பூமிக்கு சமாதானமும் வேணும். கொலை, கொள்ளை, இப்படிப்பட்ட பல காரியங்கள் தேசத்தில் பெருகி கொண்டிருக்கிறது. விக்கிரகத்தின் சக்திகள் நிமித்தமாக அநேகர் தங்களை கீறிக்கொள்ளுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கிற பொழுது, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்கள் ஒவ்வொரு நொடியும் தேவனை துதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும், இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஹல்லேலூயா. நீங்க துதிச்சா மட்டும் போதும், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்க துதிச்சா மட்டும் போதும், உங்கள் குடும்பத்தில் சமாதானம் கடந்து வரும். இவங்க துதிக்கிறாங்க. 20ஆம் வசனம் சொல்லுது, மேய்ப்பர்களும் தங்களுக்கு சொல்லப்பட்டதின்படியே கேட்டு கண்ட எல்லாவற்றிற்காகவும் தேவனை மகிமைப்படுத்தி துதித்து கொண்டு திரும்பி போனார்கள். மேய்ப்பர்கள் அதிகம் படித்தவர்கள் அல்ல, படிப்பறிவற்றவர்களும் உண்டு. ஆனால் அவர்களும் தூதனுடைய வார்த்தைகளை கேட்டு இயேசுவை பார்க்க சென்றார்கள். பிள்ளையாகி இயேசுவை, முன்னணையில் கிடத்தப்பட்டிருந்த இயேசுவை கண்டார்கள். தேவனை மகிமைப்படுத்தி அவரை துதித்து கொண்டு திரும்பினார்கள். நாம் ஆலயத்துக்கு செல்லுகிறோம். ஆலயத்தின் வாசற்படியில் உங்கள் கால்கள் நிற்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவரே, என்னை இந்த ஆலயத்துக்கு கொண்டு வந்ததற்காக நான் உம்மை துதிக்கிறேன் 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 என்று சொல்லி உங்கள் கரங்களை ஏறெடுத்து கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். ஆலயத்தை விட்டு கடந்து செல்லும் போதும் இதை செய்யுங்கள். உங்கள் வீடுகளை விட்டு புறப்படும் பொழுது கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிற பொழுது கர்த்தரை துதியுங்கள். பிள்ளைகள் மீண்டு வந்ததும் கர்த்தரை துதியுங்கள். பணிக்கு செல்லுகிற பொழுது கர்த்தரை துதியுங்கள். மீண்டு வந்ததும் கர்த்தரை துதியுங்கள். நீங்கள் இப்படி செய்கிற பொழுது நீங்கள் 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்வீங்களா? துதி, கன, மகிமை அத்தனைக்கும் பாத்திரர் என் கர்த்தராகிய கிறிஸ்து மாத்திரமே. தேவனுடைய பிள்ளைகளை, யூதாவின் பிறப்பு தாயை துதிக்க வைத்தது. அவளுடைய சந்தோஷத்தினாலே தன் உள்ளத்தில் இருந்து அவள் தேவனை துதித்தாள். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு அன்று மேய்ப்பர்களை துதிக்க வைத்தது. சகல தேவ தூதர்களையும் பரம சேனையின் திரள்களையும் துதிக்க வைத்தது. இன்று என்னையும் உங்களையும் துதிக்க வைத்திருக்கிறது. கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? நடந்தாலும் இருந்தாலும் அருள்நாதர் இயேசுவையும் பிதாவாகிய தேவனையும் உயர்த்த ஆரம்பியுங்கள். அவரை உயர்த்துகிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். ஆமென் சொல்லுவீங்களா? துதிகனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம், மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிதனை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். அல்லேலூயா. நீங்க எதை கொடுத்தாலும் கர்த்தருக்கு உற்சாகமா கொடுங்க. கரங்களை தட்டிங்கன்னு சொன்னா உற்சாகமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு சொன்னா உற்சாகமா செய்யுங்க. எதை செய்தாலும் தேவனுக்கென்று நல்மனதோட செய்ய ஆரம்பியுங்கள். இந்த வசனங்களை எல்லாம் வாசிக்கிற பொழுது என் இருதயம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? எந்த குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தைக்காக நாம் தேவனை துதிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். வருடம் தோறும் உங்களுக்கு பிறந்த நாள் வரும் அல்லவா? அதை நினைவு கூறுகிற பிள்ளைகள் அத்தனை பேரும்
இந்த நாள் வரைக்கும் ஜீவனை தந்து அடுத்த பிறந்த நாளை காண செய்த கிருபைக்காக உம்மை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்பாவை துதிச்சு பாருங்க. நீங்கள் சமாதானம் உள்ள சுக வாழ்வு வாழ்வீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து துதிக்கிறார். அவர் சொல்வார், சிறு பிள்ளைகள் பாலகர் வாயினால் துதி உண்டு பண்ணிவிட்டு செய்தீர் என்று சொல்வதை வாசிக்கவில்லையா என்று கேட்கிறார். இயேசு பிதாவை துதித்தார். இயேசு பிதாவை ஸ்தோத்திரம் பண்ணார். நான் ஒரு பாடல் பாடுவேன் பாருங்க தேவனை பற்றி. பிரைஸ் 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 ஜீசஸ் பிரைஸ் 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 ஜீசஸ் பிரைஸ் 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 தி லார்ட். நடக்கும் போதும் இருக்கும் போதும் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. சங்கீதக்காரன் தாவீது சங்கீதம் 139:14 இதைத்தான் சொல்றார். ஆண்டவர் என்ன அதிசயமாய் உண்டாக்கினார் என்று. ஆமென் சொல்லுவீங்களா? நான் ஒரு விசை மும்பை பட்டணத்தில் ஒரு கூடுகைக்காக சென்றிருந்தேன். ஒரு அருமையான சகோதரி என்னை அழைத்திருந்தார்கள். அவர்களுடைய ஆராதனைக்கு செல்லும் முன்பதாக நான் அவர்கள் இல்லத்தில் ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது ஆவியானவர் சொன்னார், இந்த சகோதரி பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டவள் என்று. நான் யோசித்தேன், ஏன் ஆண்டவரே இவர்களை இவர் இப்படி சொல்லுகிறார் என்று. கர்த்தர் சொன்னார், எத்தனையோ விசை கற்பத்தில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தாயார் அவளை அழிப்பதற்காக பல முயற்சிகளையும் செய்தார்கள். எல்லாவற்றையும் தாண்டி அவள் இன்றைக்கு உயிரோடு இருந்து என் செய்தியை சொல்லுகிற என் ஊழியக்காரியாய் இருக்கிறாள் என்றால் அது பிரமிக்கத்தக்க அதிசயம் என்று கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் குழந்தைகளை கருவறையிலே கல்லறையாய் மாற்றுகிறார்கள். எத்தனையோ குழந்தைகள் தானாக கருவறையிலே அழிந்து போகிறது. ஆனால் ஆண்டவரை துதிங்க, இந்த கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் நம் வாழ்வில் தரமாட்டார். சங்கீதம் 139:14 வாசிக்கிற பொழுது, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். அல்லேலூயா. அவர் அழகா சொல்லார், நான் உண்டாக்கப்பட்டதே அதிசயம், அதுக்காக நான் உம்மை துதிப்பேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? உண்மையாகவே துதிக்க வேண்டுமா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் முன்பாக வைப்பீர்களானால் நீங்கள் துதித்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இன்னும் பாருங்க, சங்கீதம் 139:16 வாசிக்கிற பொழுது பிறப்பை மட்டும் சொல்லவில்லை, என் கரு என்று சொல்லுகிறார். வாசிக்கலாம். சங்கீதம் 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அல்லேலூயா. அந்த கரு ஸ்கேன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கரெக்டாக அது இருக்கிறது கூட டாக்டர் கரெக்டாக தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, தாய்க்கும் தெரியாது, தகப்பனுக்கும் தெரியாது. ஆனால் நம்மை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும். தாவீது சொல்லுகிறார், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. ஹல்லேலூயா. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவை அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. கரு ஏற்படும் நாட்கள் எழுதப்பட்டது. ஒவ்வொரு அவயவங்கள், எலும்பு, நரம்பு, திசுக்கள், இரத்த நாளங்கள், ஹார்ட், கிட்னி இவையெல்லாம் என்றென்றைக்கு உருவாகும் என்பது கர்த்தருடைய புஸ்தகத்தில் எழுதப்பட்டது. அப்படியானால் என் தாயின் வயிற்றில் என்னை தெரிந்தெடுத்தவர், என் தாயின் கற்பத்தில் அந்த கருவை அவர் உருவாக்கும் முன்னரே என்னை அறிந்திருக்கிறார். அவ்வாறு நம்மை தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னரே அறிந்து நமக்கு பிறவியை கொடுத்த தேவனை நாம் துதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அல்லவா? என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. ஹல்லேலூயா. நம்ம துதிக்கணுமான்னு கேள்வி கேட்டா அதற்கு சரியான பதில், மனிதனாய் பிறந்த அத்தனை பேரும் துதிக்க வேண்டும். ஆமென் சொல்லுவீங்களா? ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி இதைத்தான் சொன்னார், இந்த ஜனம் எனக்காக. நீங்கள் யாருக்காக? இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் நீங்கள் கர்த்தருக்காக ஏற்படுத்தப்பட்டவர்கள். ஆதி பெற்றோர் ஏதேனில் ஏற்படுத்தப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. அவர்கள் கர்த்தரை துதிப்பதற்காக ஆயத்தப்பட்டார்கள். ஆனால் துதிப்பதற்கு தேவன் பழக்குவிப்பதற்கு முன்னதாக பொல்லாங்கனாகிய பிசாசின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். வலு சர்ப்பம் என்றும் பாம்பு என்றும் சொல்லப்பட்ட சர்ப்பத்தின் சத்தத்திற்கு கீழ்ப்படிந்தபடியினால்
தேவ மகிமை இழந்தவர்களாய் தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டார்கள். மனிதன் இழந்து போன மகிமை மீண்டும் பூமிக்கு தர கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவதரித்தார். இந்த ஜனம், அந்த ஜனத்தில் நாம் இருக்கிறோம். அவருக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறோம். அவரை துதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். துதி என்பது தேவனுடைய திட்டம். துதி என்பது தேவனுடைய சித்தம். இந்த சித்தம் செய்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிச்சயமாய் அற்புதங்கள் நடக்கும். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? தாவீதின் வேர் என்று சொன்னார். ஏன் தெரியுமா? தாவீது துதிக்கிற மனுஷன். சங்கீதம் 34:1 சொல்லுது, நான் எல்லா காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஃபர்ஸ்ட் லைனை விட்டுருங்க, கடைசி பகுதி சொல்லுது, அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாயில் எப்பொழுதும் துதி இருக்க வேண்டும். ஆண்டவர் விரும்புகிறது என் ஜனங்கள் எப்பொழுதும் என்னை துதிக்க வேண்டும் என்று. ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? எரேமியா தீர்க்கதரிசி உருவாகும் முன்னரே தன்னை அறிந்ததாக சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது கர்த்தராகிய கிறிஸ்து அவரிடத்தில் சொல்லுகிறார். 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை எரேமியா தீர்க்கதரிசிக்கு உண்டாகி அவர் 5ஆம் வசனம் சொல்லுகிறார், நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தேன். எப்படி? உருவாக்கும் முன்னே. உன் அம்மா அப்பாவுக்கு கல்யாணம் முடியதற்கு முன்னாலே அவர் டிசைட் பண்ணிட்டார், இவனுக்கு எரேமியா தான் பிறப்பான், இவனுக்கு தாவீது தான் பிறப்பான். இயேசுவின் தாயாகிய மரியாளை குறித்தும் ஒரு திட்டம் வைக்கப்பட்டது. கர்த்தராகிய கிறிஸ்து கன்னி மரி வயிற்றில் பிறப்பார் என்று ஏசாயா சொல்லுவார். ஒரு கன்னி கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள், அவருக்கு இமானுவேல் என்று பெயரிடுவார். அத்தனையும் காட்ஸ் பிளான். அவர் திட்டமிட்டார் என்றால் சரியாய் செய்து முடிப்பார். நீ கர்த்தருக்கு வேண்டும் என்று சொன்னால் உன்னை ஒரு நாளும் விட மாட்டார். நீ வழி விலகினாலும் உன்னை அடித்து தன்னண்டை கொண்டு வருவார். தாவீது எத்தனையோ விசை வழி தவற போன பொழுதெல்லாம் ஆண்டவர் பாதுகாத்தார். அவன் கர்த்தருக்குரியவனாய் தெரிந்தெடுக்கப்பட்டான். அந்த வசனத்தை பாருங்க, நீ கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. அல்லேலூயா. இயேசுவின் பிள்ளைகளாய் அவருடைய ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர்களை எல்லாம் தாயின் கற்பத்திலே பரிசுத்தம் பண்ணி எடுத்திருக்கிறார். அவர்கள் வந்து செய்கிற தவறுகள், அநியாயங்கள், பாவங்கள் எல்லாவற்றுக்கும் பரிகாரியாய் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து முடவனையும் நடக்க பண்ண வல்லமை. அந்த முடவன் எழுந்த பொழுது தேவாலயத்துக்கு எப்படி சென்றான் தெரியுமா? துள்ளி குதித்து நடந்து சென்றான். உள்ளே சென்று தேவரை துதித்தான். உங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடந்ததா? நீங்கள் துதிக்க ஆரம்பிங்கள். உங்களுக்கு தேவன் ஒரு சர்வாங்க சுகத்தை கொடுத்தாரா? துதிக்க ஆரம்பிங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையான ஈவை கொடுத்தாரா? துதிக்க ஆரம்பிங்கள். உங்களுக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கையை கொடுத்தாரா? கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்கள். ஒரு நல்ல வீட்டை கட்டினாரா? அதற்காக கர்த்தரை துதியுங்கள். ஹல்லேலூயா. ஒரு நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தாரா? கர்த்தரை துதியுங்கள். எல்லா கணத்திலும் 24 மணி நேரமும் தாவீது சொல்லியது போல நீங்கள் கர்த்தரை துதிக்க முடியும். ஹல்லேலூயா. தாய் உருவாகும் முன்னரே அறிந்து, கற்பத்தில் இருந்து வெளிப்படும் முன்னரே பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக. ஹல்லேலூயா. ஒரு தீர்க்கதரிசி என்பவன் கர்த்தருடைய வாயாய் இருக்கிறான். கர்த்தர் சொல்லுவதை ஜனங்களுக்கு சொல்லுகிறவன் தான் தீர்க்கதரிசி. ஆமென். கர்த்தருடைய சமூகத்தில் நாள் கணக்காக உபவாசித்தவர்கள், பல மணி நேரம் தேவ சமூகத்திலே செலவிட்டவர்களுக்கு தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்தார். தேவன் தம்மால் அனுப்பப்பட்டவர்களுக்கு தன்னுடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளுக்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? நாம் ஏன் எப்பொழுதும் துதிக்க வேண்டும்? தேவனை துதிப்பது தேவ திட்டம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த திட்டத்துக்கு மாறாக எதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்காது. வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே எழுதப்பட்டுள்ள செய்தியை நாம் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 19:5. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே. ஹல்லேலூயா. பரலோகத்தில் ஒரு சத்தம் கேட்குமாம். நாம் பரலோகத்தை கண்டதில்லை தேவனுடைய பிள்ளைகளே. கண்டவர்களும் உண்டு, காணாதவர்களும் உண்டு. ஆனால் பரலோகம் என்பது நிச்சயமாயிருக்கிறது. ஹல்லேலூயா. 19ஆம் அதிகாரம் அதன் 5ஆம் வசனம் சொல்லுது, மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற பெரியோர்களும் சிறியோர்களும் நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லாமே. மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரும் சிறியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா என்று ஒரு சத்தம் எங்கேருந்து வந்தா? சிங்காசனத்து வந்தா. கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? நமது தேவனுடைய ஊழியக்காரருடைய வேலை என்ன? கர்த்தரை துதித்தல். இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம், ஓடி ஓடி உழைக்கிறோம்.
தேவனுடைய வார்த்தையை பேசுகிறோம். எத்தனை மணி நேரம் நாம் துதிக்கிறோம் என்று ஒரு கேள்வி கேட்டால் அந்த இடத்தில் நாம் 50% ராங்கா தான் இருப்போம். ஆனா ஊழியக்காரராக இருந்தாலும், கர்த்தருக்கு பயந்து வளருகிற சிறு பிள்ளைகளாக இருந்தாலும், நீங்கள் யாவரும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஏன்னா பரலோகத்துக்கு போனா ஒரு சத்தம் கேட்கும். அது சிங்காசனத்திலிருந்து புறப்படுகிற சத்தம். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எதுக்காக கர்த்தரை துதிக்கணும்னு கேட்குறீங்களா? சங்கீதக்காரன் தாவீது 71:6 சொல்றார், நான் கற்பத்தில் உற்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். ஆண்டவர் என்றைக்கு தாயின் கற்பத்தில் உருவாக்கினாரோ அன்றிலிருந்தே கண்மணி போல அந்த கருவறையில் வைத்து நம்மை ஆதரித்தார். அதனால நம்ம அவரை துதிக்க வேண்டும். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே. அல்லேலூயா. தாயின் வயிற்றில் பாதுகாத்தவரும் அவரே, கருவறையிலிருந்து வெளியே கொண்டு வந்தவரும் அவரே, கற்பத்தின் வாசல்களை திறக்கிறவரும் அவரே. கற்பத்தின் கனி இல்லாதவர்கள் 24 மணி நேரம் நீங்கள் துதிப்பீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே துதிகளின் தேவன் நிச்சயமாய் கற்பத்தின் கனியை கட்டளையிடுவார். எத்தனை வருடங்கள் ஆனாலும் உங்கள் கற்பத்தின் வாசலை திறக்க கர்த்தரால் முடியும். எத்தனை முறை அபாஷன் ஆயிருந்தாலும், கற்பம் விழுதல் உங்கள் வாழ்க்கையில இருந்திருந்தாலும், என் ஆண்டவரை நீங்கள் துதிக்க ஆரம்பிங்க. தாவீதை போல 24 hours உங்க இருதயத்தில் துக்கப்படாதீங்க, நிந்தை அனுபவிக்காதீங்க. நிந்திக்கப்படுகிற பொழுது சொல்லுங்க, என் ஆண்டவர் எனக்காக எதையாகிலும் செய்வார் என்று. அல்லேலூயா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியா காரியம் செய்வீர், சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்க வாழ்க்கை ஜெயமாய் மாறும். ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்க கண்ணீரெல்லாம் காணாம போகும். கர்த்தருடைய நாமத்தை சொல்லி சொல்லி துதிங்க, உங்க வாழ்க்கை சிறப்பாய் மாறும். உங்கள் பிள்ளைகள் மேலான இடங்களை பெற்றுக்கொள்ளுவார்கள். அல்லேலூயா. சொல்றான் பாருங்க, அவரால் ஆதரிக்கப்பட்டேன், அவரால் வெளியே வந்தேன், என்ன அவர் தான் எடுத்தார், உம்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன். எப்படி? தாவீதுக்கு மட்டும்தான் முடியுமா? நமக்கு முடியாதா? என்ன வேலை செய்தாலும் உங்க இருதயம் என் அப்பாவை துதிக்க வேண்டும். பவுலும் சீலாவும் நள்ளிரவில் சிறைச்சாலையிலே துதித்தார்கள். அவர்களுடைய துதி அவர்களுடைய கட்டுகளும் சிறைச்சாலையில் கேட்டுக்கொண்டிருந்த அநேகருடைய கட்டுகளையும் கலல வைத்தது. ஒருவேளை உங்கள் துதி குறைவாயிருந்தால் உங்கள் துதியை அதிகப்படுத்துங்கள். உங்க நேரத்தை கர்த்தருக்காக கொடுங்க. யாருடைய நேரம் அதிகமாய் கர்த்தருக்காக ஒதுக்கப்படுகிறதோ அவர்களுடைய வாழ்க்கையில் அபரிதமான ஒரு அறுவடையை அவர்கள் சந்திப்பார்கள். கரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? நமக்கு எதுவுமே இல்லை தேவனுடைய பிள்ளைகளே. நாம் போகும்போது எதையும் கொண்டு போக மாட்டோம். நாம் செய்கிற துதி, ஆராதனை, தொழுகை இவைகளெல்லாம் கர்த்தருடைய கரத்திலே இருக்கும். நம்முடைய கண்ணீர் அவருடைய துருத்தியிலே இருக்கும். உங்கள் துதிகளும் பரலோக தேவனுக்கு அதிசயமாய் சேர்க்கப்படும். மரம் தட்டி அல்லேலூயா சொல்லுவீங்களா? அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலையும் என்ன பிரச்சனை இருந்தாலும் தேவன் மாற்றுவார். ஒவ்வொருவரும் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே காரியம் என் தேவனை துதித்தல். சங்கீதம் 156 படிச்சீங்கன்னா, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய கடைசி மூச்சு போகிற வரைக்கும் நாம் கர்த்தரை துதிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, மாம்ச தேகமுள்ள யாவும், யார் யாருக்கெல்லாம் மாம்சம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று. அப்படி பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் வாழ்கிற அத்தனை ஜனங்களும் கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று ஏசாயா 43:21 சொல்லுவது சரியே. இன்றைக்கு தீர்மானம் எடுங்க, தகப்பனே நான் உம்மை துதிக்கிறேன் என்று.
நான் நம்மை ஆராதிக்கிறேன். துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஜெயம் உண்டு. என் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுக்க போகிறார். இந்த வார்த்தையை இவ்வளவு நேரம் கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய போகிறார். யார் யார் துதிக்கிறீங்களோ உங்கள் வாழ்க்கையில் ஜெயம் உண்டு. துதிங்க, தேவன் உங்களுக்கு அதிசயங்களை செய்வார். மீகா தீர்க்கதரிசி சொன்னது போல இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அதிசயம் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும். வேலை இல்லாத பிள்ளைகள் வேலையை பெற்றுக்கொள்வீர்கள். கற்பத்தின் கனிக்காக பல வருடமாய் மன்றாடுற உங்கள் வாழ்க்கையிலே கற்பத்தின் கனி உண்டாயிருக்கும். இது கர்த்தரால் நடக்கும். டாக்டர்ஸ் முடியாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா நமது கர்த்தர் முடியும் என்று சொல்லுவார். இல்லை என்று சொல்வது என் தேவனுடைய சரித்திரத்தில் இல்லை. ஏனெனில் கர்த்தராகிய கிறிஸ்து ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அப்படியே தேவ சமூகத்தில் கண்களை மூடி நம் செபிக்க ஆரம்பிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜா, கிருபையுள்ளவர உம்மை துதிக்கிறோம். ஆண்டவர, ஒரு மனிதன் பிறந்த நாளை தன் இல்லத்தில் கொண்டாடுவானானால் அவன் கர்த்தரை துதிக்க வேண்டும். இந்த பூமியிலே ஒரு குழந்தை பிறக்கிறதை காண்கிற மனிதர்கள் அந்த குழந்தையை தந்த கர்த்தருக்காக கர்த்தரை துதிக்க வேண்டும். தாவீது சொல்லியது போல, தாயின் கற்பத்தில் இருந்து என்னை எடுத்தவர் நீரே. அப்படியானால் கற்பத்திலிருந்து குழந்தையை கர்த்தர் எடுத்து கொடுக்கிற பொழுது நாம் அவரை துதிக்க வேண்டும். எப்பொழுதும் உம்மை துதிப்பேன். அந்த வார்த்தை எவ்வளவு அழகாக இருக்கிறது. எல்லா காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன். துதி 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 என்று சொல்லுவது தேவனுக்கு மகிமையை சேர்க்கும். தேவனுடைய பிள்ளைகளை துதிங்க, எல்லா காலத்திலும் துதிங்க. இந்த பூமியில துதிச்சாதான் பரலோகத்தை அசைக்க முடியும். பரலோகத்தில் போனா சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் விரும்புகிறது துதியை மட்டும்தான். உங்க வாயில எப்பொழுதும் துதி உண்டாயிருக்க வேண்டும். கர்த்தரை உயர்த்தும் துதி உங்கள் வாயிலே இருக்குமானால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உங்கள் அஸ்திபாரங்களை அசைந்தாலும் கர்த்தரவைகளை எடுப்பித்து கட்டுவார். அரண்களை நிர்மூலமாக்கத்தக்கதான இரட்டத்தனையான பலனை துதிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். துதியினாலே எரிக்கோ கோட்டைகள் இடிந்து விழுந்தது. அந்த எரிக்கோ கோட்டையை உடைய பண்ண கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். துதிங்க, எப்பொழுதும் துதிங்க. அப்பா, நான் உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அக்கிரமத்தை மன்னிக்கிறவரே உமக்கு துதி உண்டாவதாக. ஆலோசனை கதாவை உமக்கு துதி உண்டாவதாக. ஆவிகளின் பிதாவை உமக்கு துதி உண்டாவதாக. ஜோதிகளின் பிதாவை உமக்கு துதி உண்டாவதாக. யெகோவா ஈரே உமக்கு துதி உண்டாவதாக. யெகோவா ஷம்மா உமக்கு துதி உண்டாவதாக. யாவே தேவனே உமக்கு துதி உண்டாவதாக என்று சொல்லி அவருடைய சர்வவல்ல தேவனுடைய சகல நாமத்தையும் சொல்லி சொல்லி துதிக்க ஆரம்பிங்க. தாவீது துதித்தபடினால் கரடிகளின் வாய்க்கும் சிங்கங்களின் வாய்க்கும் தப்புவிக்கப்பட்டான். அன்னைக்கு சவுல் அவனை காய்மகாரமாய் பார்த்த பொழுதும் கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். ஆடுகள் மேய்த்தவனுடைய துதி அவனை அரசனாய் மாற்றிற்று என்று சொன்னால் அது எவ்வளவு மேலான காரியம். இன்றைக்கு நீங்க எந்த நிலையில் இருக்கிறீர்கள் என்று கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கும் கர்த்தர் உங்களை வளர்த்துவதற்கும் கர்த்தர் உங்கள் எல்கையை விரிவாக்குவதற்கும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொண்டீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள். அது வேலைக்குரிய காரியமாயிருக்கலாம், ஆவிக்குரிய காரியமாயிருக்கலாம், பூமிக்குரிய காரியமாயிருக்கலாம், சமாதானத்துக்கு ஏதுவான காரியமாயிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு அதை நிச்சயமாய் இன்றைக்கு வர்த்திக்க பண்ணுவார். நீங்கள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தர் துதிக்கிற பொழுது தேவ மகிமை பெருகி கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற சிறு பிள்ளைகள் கர்த்தரை துதிக்கிற பொழுது தேவ திட்டங்களும் தேவனுடைய வாக்குத்தத்தங்களும் நிறைவேறும். நாம் தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே தேவ பிரசன்னம் இறங்கட்டும். அப்பா, தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். ஆண்டவரே, நெடுங்காலமாய் காத்திருந்து வியாதி படுக்கை என்னை விட்டு மாறவில்லையே, என் வேதனை எனக்கு தீரவில்லையே என்று கலங்குற பிள்ளைகள் உம்முடைய நாமத்தை துதித்து விடுதலையை பெற்றுக்கொண்டார்களே, அதற்காக உமக்கு நன்றி. எங்கள் துதியினாலே சகல தடைகளும் உடைக்கப்படுகிறது. குடும்பங்களில் பிசாசின் போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் விலகி ஓடுகிறது. அவர் சொல்லுவது போல எல்லா இடங்களும் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. எங்கே இருந்தாலும், மருத்துவமனையில் இருந்தாலும், வீடுகளில் இருந்தாலும், பணிஸ்தலத்தில் இருந்தாலும் உங்கள் இருதயம் கர்த்தரை துதிக்கட்டும். துதிகளின் தேவன், துதிக்கு பாத்திரர், இஸ்ரவேலின் துதிகளில் வாசம் செய்கிறவர் எனது தகப்பன். அவரை துதிப்பீர்களா? யூதா கோத்திரத்து சிங்கம், அவரை துதிச்சிங்கன்னா உங்களுக்கு தைரியமான வாழ்வு கடந்து வரும். யூத ராஜ சிங்கத்துக்கு ஒத்த பலனை பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் அழைக்கப்படுவீர்கள். இன்று கண்ட எகிப்தியனை இனிமேலும் காண மாட்டீர்கள். ஒவ்வொரு பிறந்த நாளையும் காணும் பொழுதும் காலை எழுந்த உடனே இந்த வயது வரைக்கும் என்னை நடத்தினீரே உம்மை துதிக்கிறேன்னு சொல்லுங்க. பிறக்கிற பிள்ளைகளுக்காக, பிறக்க போகிற பிள்ளைகளுக்காக, கற்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக கரை வைத்து சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைக்காக உம்மை துதிக்கிறேன் என்று. அந்த பிள்ளைகள் பெயர் சொல்லும் பிள்ளைகளாய் வருவார்கள்.
ஆண்டவரே, இந்த துதியினாலே எத்தனையோர் ஜெயம் பெற்றார்கள். அந்த ஜெயத்தை இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கொடுத்து ஆசீர்வதியும் அப்பா, ஆசீர்வதியும் அப்பா. உடைய அடிமை இந்த வார்த்தைகளை தாழ்த்தி உடைய கருத்தை தருகிறேன் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதமான ஈவு உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.